தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக நான் உங்களோடு இணைந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றேன். தொடக்க நூல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் முழுவதுமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். கடவுள் நோவாவையும் உயிரினங்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் இயேசு நோவாவுக்கு தோன்றி ஒரு பெட்டகத்தை செய்யும், இந்த மக்களுடைய பாவங்கள் பெருகிவிட்டன, இவர்களை வெள்ளப்போக்கால் அழிக்கவிருக்கின்றேன் என்று கட்டளையிடுகின்றார். நோவா பெட்டகத்தில் நுழைந்த நாள் முதல் 40 இரவு 40 பகலும் விடாமழை பொழிகின்றது. நோவா செய்த பெட்டகம் தண்ணீரில் மிதங்குகின்றது. ஆண்டவர் இயேசு 40 நாட்களுக்கு பிறகு அவர் நினைவு கூறுகின்றார். நோவாவை நினைவு கூர்ந்து மண்ணுலகின் மீது காற்று வீச செய்கின்றார், அனல் காற்றை வீச செய்கின்றார். வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக தனிய ஆரம்பிக்கின்றது. பேராழத்தின் ஊற்றுகளும் வானங்களின் மதகுகளும் மூடப்பட்டன. 150 நாள் முடிவில் வெள்ளம் முடிவுறுகின்றது. 150வது நாட்களுக்கு பிறகு வெள்ளம் முடிவுறுகின்றது. அரபாத் மலை மேல் பேழை தங்குகின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 40 நாட்கள் தாம் அமைத்த கூடாரத்தை திறந்து காகம் ஒன்றை நோவா வெளியே அனுப்புகின்றார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருக்கின்றது. பின்னர் புறா ஒன்றை அனுப்பினார். அந்த புறா அவரிடமே திரும்பி வருகின்றது. ஏனென்றால் வெள்ளம் இன்னும் வடியவில்லை, புறா கால் வைத்து அமர அங்கு இடமில்லை என்பதை அவர் புரிந்து கொள்கின்றார். மீண்டுமாக ஒரு வாரம் கழித்து ஆண்டவர் நோவாவுக்கு கட்டளையிடுகின்றார். நோவா புறாவை வெளியே அனுப்புகின்றார். அந்த புறா திரும்பி வருகின்ற பொழுது தன்னுடைய அலகையினால் ஒலிவ மரத்து இலையை அது கொண்டு வருகின்றது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு நோவாவுக்கு தோன்றி இன்னும் ஓர் அடி மேலே தன்னுடைய கூடாரத்தை திறக்க சொல்லுகின்றார். அந்த கூடாரத்தை அவர் திறந்து பார்க்கின்ற பொழுது வெளுமையாக நீரூற்றுக்கள் ஒன்றாக இருக்கின்றன. நீர் வடிந்துவிட்டது என்பதை அறிந்த நோவா ஆண்டவர் இயேசுவினுடைய சொற்படி பெட்டகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் அவர் வெளியே கொண்டு வருகின்றார். அவருடைய துணைவியார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய மருமகள் அந்த கூடாரத்தின் பெட்டகத்தின் உள்ளே ஆண்டவர் இயேசுவால் அடைக்கப்பட்டிருந்த விலங்கினங்கள் அனைத்தையுமாக அவர் வெளியே இடுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு மீண்டுமாக ஆதாம் ஏவாளை எவ்வாறு ஆசிர்வதித்து சிங்கார வனத்திலே கொடுத்தாரோ அதை போன்று நோவாவுடன் இருந்த விலங்கினங்கள் அனைத்தையுமே ஆண்டவர் இயேசு ஆசிர்வதிக்கின்றார். இந்த விலங்கினங்கள் உன்னுடைய பிள்ளைகள் இனங்கள் முழுவதுமாக ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும், பலுகி பெருகி பெருக வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு பூமியை நிரப்பட்டும் என்று கட்டளையிடுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவர் இயேசு நோவாவை ஆசிர்வதித்தது போல இன்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவரின் பாடுகளை சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த தவ காலத்தில் இருக்கின்ற நாம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்ற
இந்த அற்புதமான காலங்களை நாம் உற்று நோக்குகின்ற நாம் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்க இருக்கின்றார் என்பதை நாம் நினைவு கூறுவோம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ அந்த ஆண்டவர் இயேசுவனுடைய சிலுவையின் அருகிலே நாம் அமர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த சிலுவையின் உற்று நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது, இந்த இன்றைய தினம் ஆண்டவரே, இதோ உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இதோ உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற போருக்காக அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியானவரை ஆண்டவரே, நீர் அந்த உலக நாட்டு தலைவர்கள் மீது அனுப்பும் ஆண்டவரே. அந்த தூய ஆவியானவர் அந்த உலக அரசர்கள் மீது, அந்த உலக தலைவர்கள் மீது இரக்கம் கொண்டு இறங்கி ஆண்டவரே, உலகத்தில் அமைதியை சமாதானத்தை கொணர அவர்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இதோ அமெரிக்கா ஈரான் போரில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் ஆண்டவரே, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள், தங்களுடைய உடைமையை இழந்திருக்கின்றார்கள், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்திருக்கின்றார்கள். ஆம் ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நித்திய வாழ்வை அவர்களுக்கு பரிசாக கொடும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீர் அமைதிக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தீர. சிலுவை அடியிலே நின்று உம்மை பார்த்து கெஞ்சி கேட்கின்ற பிள்ளைகளின் குரலுக்கு நீர் செவி கொடுப்பவராக இருக்கின்ற ஆண்டவரே. இந்த உலக மக்களினுடைய பாவத்திற்காக நீர் சிலுவையில் அறையப்பட்டீர், காரி உமிழப்பட்டீர், கன்னத்தில் அறையப்பட்டீர், சாட்டையால் அடிக்கப்பட்டீர், முள்முடி சூட்டப்பட்டீர், விலாவா ஈட்டியால் குத்தப்பட்டீர். ஆம் ஆண்டவரே, எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே நீர் எங்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கின்றீர். இதோ இந்த வேலையில் ஆண்டவரே, உம்முடைய திருச்சிலுவையை உற்று நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் நிரப்பி ஆண்டவரே, அவர்களை அன்பிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் நிலைப்பெற செய்வாராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.